ஹாய் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சர்வைவல் படத்தோட கதைய தான் பார்க்க போறோம். அவன் இறந்துட்டான்னு நினைச்சு எல்லோரும் பூமிக்கு திரும்பிட்டாங்க. ஆனா அவர்களுக்கே தெரியாத ஒரு உண்மை இருக்கு. மார்க் இன்னும் உயிரோட இருக்கான். அதுவும் எங்க தெரியுமா? மனிதர்கள் வாழவே முடியாத மார்ஸ் கிரகத்துல தனியா. அவன் கிட்ட இருக்கிற ஃபுட் கொஞ்ச நாளுக்கு தான் போதும். ரெஸ்க்யூ வர வாய்ப்பும் இல்ல. ஆனா உயிரோட இருக்கணும்னு அவன் முடிவு பண்ணிட்டான். ஒரு மனிதன் ஒரு கிரகம். உயிர் பிழைக்க நடக்கப் போகும் மிகப்பெரிய போராட்டம். இதுதான் மார்ட்டினோட கதை. படம் ஆரம்பிக்கும் போதே நம்மள நேரா மார்ஸ் கிரகத்துக்கே கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க நம்ம சயின்டிஸ்ட் டீம் மார்ஸ்ல இருக்கிற மண்ண சாம்பிள்ஸா கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சயின்டிஸ்ட் எவ்ளோ சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணணும்னு கேட்கிறாரு. அதுக்கு 7ன்னு பதில் வருது. அப்படியே அவங்க ஜாலியா வேல பார்த்துட்டு இருக்கும்போதே, அந்த டீம்ல நம்ம ஹீரோ மார்க் கூட இருக்கிறாரு. அப்போ திடீர்னு ரேடியோல இருந்து ஒரு வார்னிங் அலர்ட் வருது. மார்ஸ நோக்கி ஒரு பயங்கரமான டஸ்ட் ஸ்டார்ம் வந்துட்டு இருக்கு. உடனே கமாண்டர் மிஷன அபார்ட் பண்ண சொல்லிடுறாங்க. அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்த இடத்துக்கு ஹெச்ஏபின்னு பேரு. அங்கிருந்து எல்லாரும் மார்ஸ்ல இருந்து கிளம்புற எம்ஏவி வெஹிக்கிள் இருக்கிற லான்ச் சைட்டுக்கு போகணும். ஸ்டார்ம் வேகமா நெருங்குறதால எல்லோரும் ஸ்பேஸ் சூட் போட்டுக்கிட்டு அவசரமா எம்ஏவி பக்கம் போறாங்க. ஆனா போகும்போதே ஸ்டார்ம் இன்னும் பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்குது. காற்றுல பறந்து வந்த ஒரு பெரிய டெப்ரிஸ் மார்க்க நேரா தாக்கி தூக்கி வீசிடுது. அதுக்கப்புறம் மார்க்கோட கம்யூனிகேஷன் சிக்னலும் கிடைக்காம போயிடுது. மார்க்ன்னு எல்லாரும் தேடுறாங்க. ஆனா எந்த ரெஸ்பான்ஸும் வரல. கமாண்டர் மற்ற டீம் மெம்பர்ஸை எம்ஏவிக்கு அனுப்பிட்டு மார்க்க தேடுறாங்க. ஆனா மார்க் கிடைக்கவே இல்ல. எம்ஏவி லான்ச் பண்ண வேண்டிய நேரமும் வந்துடுது. பைலட் டைம் இல்ல கமாண்டர். உடனே உள்ள வாங்கன்னு சொல்றாங்க. கடைசியில டீம் மார்க் இறந்துட்டாருன்னு நினைச்சு எம்ஏவில மார்ஸ்ல இருந்து கிளம்பிடுறாங்க. 6 பேரா மார்ஸுக்கு போன டீம் இப்போ மார்க் இல்லாம 5 பேரோட எர்த்துக்கு திரும்புறாங்க. இங்க இன்னொரு பக்கம் நாசாவோட டைரக்டர் மீடியா கிட்ட ஏரிஸ் 3 மிஷன் அபார்ட் பண்ணியாச்சு. அஸ்ட்ரோனட்ஸ் எல்லாம் எர்த்துக்கு திரும்பிக்கிட்டு இருக்காங்க. மார்க் மட்டும் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா நாசாக்கே தெரியாம மார்க் இன்னும் உயிரோட இருக்கிறாரு. இப்ப மார்க்க காமிக்கிறாங்க. அவர் மேல மண்ணெல்லாம் விழுந்து கிடக்குது. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அவருக்கு மயக்கம் தெளிஞ்சு கண்ண திறக்கறாரு. அப்போ ஒரு வார்னிங் ஆக்ஸிஜன் லெவல் கிரிட்டிக்கல்னு வருது. மார்ஸ்ல நம்ம சுவாசிக்கிற அளவுக்கு ஆக்ஸிஜன் கிடையாது. அங்க கார்பன் டை ஆக்சைடு தான் அதிகம். ஆனா, ஹெச்ஏபிக்குள்ள ஆக்ஸிஜன் உருவாக்குற சிஸ்டம் ஒண்ணு இருக்கு. அதனால உடனே ஹெச்ஏபிக்குள்ள போய் ஆக்ஸிஜன ஸ்டேபிள் பண்ணிக்கிறாரு. அப்பதான் அவருக்கு தன்னோட நிலைமை முழுசா புரியுது. நான் மட்டும் தான் இங்க இருக்கேன். அது மட்டும் இல்லாம, அவரோட உடம்புல ஒரு பெரிய ஆண்டனா குத்தி இருக்கு. அதனால ஸ்பேஸ் சூட்ல ஹோல் ஏற்பட்டிருக்கு. ஆனா, அதுல இருந்து வந்த பிளட்டும், அந்த ஆண்டனாவும் சேர்ந்து அந்த ஹோல சீல் பண்ணிடுச்சு. அதனால தான் மார்க் உயிரோட இருந்திருக்காரு. அவரு அந்த ஆண்டனாவ வெளிய எடுத்து ரத்தம் கொட்டிக்கிட்டு இருந்த காயத்த அவரே கிளீன் பண்ணி, அவரே ஸ்டிட்ச் போட்டுக்கிறாரு. பாவம் மனுஷன். ஒரு மனிதன் உயிரோட இருக்கணும்னா, எவ்ளோ கஷ்டத்தையும் தாங்க வேண்டியிருக்கும் என்பத இந்த சீன் காட்டுது. எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு மார்க் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. என் பேரு மார்க்கு. நான் இன்னும் உயிரோட இருக்கேன். மார்ஸ்ல ஒரு நாள சோல்ன்னு சொல்லுவாங்க. அது எர்த்ல ஒரு நாள விட கொஞ்சம் நீளமானது. சோல் 18ல நான் சாகல. சோல் 19ல இப்ப உயிரோட இருக்கேன். இது என் க்ரூ மெம்பர்ஸ்க்கு பெரிய சர்ப்ரைஸா இருக்கும்னு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் மார்க் தன்னோட க்ரூ மெம்பர்ஸோட ஃபோட்டோவ பார்க்குறாரு. அவங்க பயன்படுத்தின சில பொருட்களையும் தனியா எடுத்து வைக்கிறாரு. நைட்டும் ஆகுது. வெளிய பார்த்தா மார்ஸ் முழுக்க டஸ்ட் ஸ்டார்ம் அடிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த சத்தத்துக்கு நடுவுல மார்க் மட்டும் தனியா உட்கார்ந்திருக்கிறாரு. அப்புறம் ஃபுட்ட கால்குலேட் பண்ணி பார்க்குறாரு. 6 பேருக்காக வைத்திருந்த ஃபுட்ட மார்க் மட்டும் சாப்பிட்டா சுமார் 300 சோல்ஸ் வரைக்கும் போதும்னு தெரிஞ்சுக்கிறாரு. ஆனா அடுத்த மிஷன் வர இன்னும் சுமார் 3 வருஷம் ஆகும். அதுவரைக்கும் இந்த ஃபுட் மட்டும் போதாது. அதனால ஒரு முடிவு எடுக்குறாரு. மார்ஸ்லயே ஃபுட்ட குரோ பண்ணணும்னு. ஆனா நம்ம ஹீரோவோ பூமியில இருந்தா ஃபெர்டிலைசர் வாங்கி போட்டிருப்பாரு. ஆனா இங்க மார்ஸ்ல தன்னோட வேஸ்ட்டையே ஃபெர்டிலைசரா பயன்படுத்த வேண்டிய நிலை. அதுக்காக மார்ஸ்ல இருந்து சாயில கொண்டு வந்து ஹெச்ஏபிக்குள்ள ரெடி பண்ணிட்டு இருக்காரு. பொட்டேட்டோவையும் அதுக்குள்ள நடுறாரு. வெளியே இருக்கிற சோலார் பேனல்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணி பவர மெயின்டெயின் பண்ணிக்கிறாரு. ஒவ்வொரு நாளையும் சோலா கவுண்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனா இப்போ இன்னொரு பெரிய ப்ராப்ளம். வாட்டர். மார்ஸ்ல தண்ணி எங்க கிடைக்கும்? அதுக்காக ராக்கெட் ஃபியூவலான ஹைட்ரோஜன பயன்படுத்துறாரு. அதிலிருந்து ஹைட்ரஜனை எடுத்து ஹெச்ஏபில கிடைக்கிற ஆக்ஸிஜன் கூட சேர்த்து கண்ட்ரோல்டு பர்ன் பண்றாரு. ஹைட்ரஜன் பிளஸ் ஆக்ஸிஜன் சேர்ந்தா வாட்டர். ஆனா முதல் தடவ கால்குலேஷன் தப்பா போக டமால் ஒரு பெரிய ஃபயர் பால் மார்க்கோட மூஞ்சியே கருகிடுது. ஆனா அவர் விடுற ஆளே இல்ல.
தன்னோட கால்குலேஷன சரி பண்ணிட்டு, அடுத்த தடவ ரொம்ப கேர்ஃபுல்லா செய்யறாரு. இந்த தடவ தண்ணி கிடைச்சிடுது. இப்போ சாயில் இருக்கு, வாட்டர் இருக்கு, ஃபெர்டிலைசர் இருக்கு. அடுத்தது என்ன? செடி. மார்க் ஒரு பாட்டனிஸ்ட். பொட்டாட்டோவ சாயில்ல நடுறாரு. வாட்டர், ஆக்ஸிஜன், டெம்பரேச்சர் எல்லாத்தையும் மெயின்டெயின் பண்றாரு. எல்லாத்தையுமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்புறம் ஒரு நாள் அந்த மண்ணுக்குள்ள இருந்து ஒரு சின்ன கிரீன் பிளான்ட் வெளிய வருது. அத பார்த்த மார்க்குக்கு கிடைக்கிற சந்தோஷம் வார்த்தையால சொல்லவே முடியாது. யாருமே உயிரோட இருக்க முடியாதுன்னு நெனச்ச மார்ஸ்ல ஒரு மனிதன் முதல் தடவையா ஒரு செடிய வளர்த்திருக்கிறாரு. அடுத்த 3 வருஷம் உயிரோட இருப்பதற்கான ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்கு. இன்னொரு பக்கம் நாசால ஒரு முக்கியமான டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. ஒரு கண்ணாடி போட்ட ஆபீசர் வந்து, மார்க் இன்னும் மார்ஸ்ல உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்கு. அவரை எப்படியாவது ரெஸ்க்யூ பண்ணலான்னு கேட்கிறாரு. ஆனா நாசா டைரக்டரோ, இப்ப உடனே இன்னொரு மிஷன் எல்லாம் அனுப்ப முடியாது. அதுக்கு ஃபண்டிங்கும் கிடையாது. நெறைய பிளானிங் டைம் தேவைப்படும்னு சொல்றாரு. அப்பதான் அவங்களுக்கு இன்னொரு ஐடியா வருது. மார்ஸ்ல ஏற்கனவே நம்ம எக்யூப்மென்ட், சப்ளைஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? சேட்டலைட் இமேஜ் எடுத்து அதை எப்படி பயன்படுத்தலாம்னு பார்ப்போமே! முதல்ல நாசா டைரக்டர் அதுக்கு வேண்டான்னு சொல்றாரு. ஆனா கடைசியில சேட்டலைட் இமேஜ் எடுக்க ஒத்துக்கிறாரு. அப்போ வேற ஒரு சயின்டிஸ்ட் லேப்டாப்ப கவனமா பார்த்துட்டு இருக்கும்போது, "ஒரு நிமிஷம். இந்த சோலார் பேனல்ஸ் எப்படி இவ்ளோ கிளீனா இருக்குன்னு?" கேட்கிறாரு. மார்ஸ் முழுக்க டஸ்ட் இருந்தும், சோலார் பேனல்ஸ் கிளீனா இருக்கே! அது மட்டும் இல்லாம சில எக்யூப்மென்ட்ஸ் இருந்த இடத்திலேயே இல்ல. அப்பதான் நாசாவுக்கு புரியுது, மார்க் இன்னும் உயிரோட இருக்காருன்னு. ஆனா இந்த விஷயத்த க்ரூ மெம்பர்ஸ் கிட்ட உடனே சொல்ல முடியாது. அவங்களுக்கு மார்க் உயிரோட இருக்காருன்னு தெரிஞ்சா, அவங்க மிஷன மாத்தி மார்ஸ்க்கே திரும்பி போய் அவர காப்பாத்த முயற்சி பண்ணுவாங்க. அது அவங்களுக்கே ஆபத்தா முடிஞ்சிடலாம். அதனால நாசா இந்த விஷயத்த ரகசியமா வச்சுக்கிறாங்க. அதே நேரத்துல பிரஸ்ல ரிப்போர்ட்டர்ஸ் மார்க்க எப்படி நீங்க ரெஸ்க்யூ பண்ண போறீங்கன்னு நாசா டைரக்டர் கிட்ட கேட்கறாங்க. ஆனா அவரோ "வி ஆர் வொர்க்கிங் ஆன் இட்ன்னு" மட்டும் சொல்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம மார்க்குக்கு நாசாவ நம்பி காத்திருக்க நேரம் இல்ல. அடுத்த மார்ஸ் மிஷன் எங்க லேண்ட் ஆக போகுதுன்னு கால்குலேட் பண்ணி பார்க்கறாரு. அது சுமார் 35,000 கிலோமீட்டர்ஸ் தூரம். அப்போ மார்க் அவங்க என்ன தேடி இங்க வர முடியாது. நான் தான் அங்க போகணும்னு முடிவு பண்றாரு. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, அவர்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ரோவர். அதுவும் ஒரு தடவைக்கு குறைந்த தூரம் தான். 35 கிலோமீட்டர் மட்டும் தான் போக முடியும். பேட்டரி ரீசார்ஜ் பண்ண அவர் திரும்ப மறுபடியும் ஹெச்ஏபிக்கு தான் போய் ஆகணும். இப்படியே போனா அந்த லேண்டிங் சைட்டுக்கு போய் சேரவே 50 நாள் ஆகும். இந்த தூரத்த நான் எப்படி கடக்க போறேன்னு மார்க் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு மேல ரோவரோட பேட்டரி பவரும் பத்தாது. அதனால மார்க் இருக்கிற பவர அதிகப்படுத்திக்கிறாரு. பவர அதிகமா பயன்படுத்தினா ஹீட் அதிகமாகும். அதனால ரோவர்ல இருக்கிற கூலிங் சிஸ்டத்த பயன்படுத்தி அந்த ஹீட்ட கண்ட்ரோல் பண்றாரு. இன்னும் பவர் தேவைப்படுறதால மார்ஸ்ல பாதுகாப்பாக புதைச்சு வைக்கப்பட்டிருந்த பழைய ஆர்டிஜியில் இருக்கிற புளுட்டோனியம் பவர் சோர்ஸை எடுத்துட்டு ரோவருக்கு பவர் கொடுக்க பயன்படுத்துறாரு. ஒவ்வொரு ப்ராப்ளம் வந்தாலும் மார்க் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்காரு. அதே நேரத்துல நாசாவுக்கும் ஒரு ப்ராப்ளம். மார்க் எங்க போயிட்டு இருக்காருன்னு அவங்களுக்கும் முழுசா தெரியல. ரிப்போர்ட்டர்ஸ் வந்து மார்க் அடுத்த மிஷன் லேண்டிங் சைட்டுக்கு நோக்கி போய்க்கிட்டு இருக்கிறாரான்னு கேக்குறாங்க. அப்ப நாசால இருந்த ஒரு சயின்டிஸ்ட் அவர் அந்த லேண்டிங் சைட்டுக்கு போய் சேரலன்னா நம்மால அவர ரெஸ்க்யூ பண்ணவே முடியாதுன்னு சொல்றாரு. அவருக்கு சப்ளைஸ் அனுப்பினாலும் மார்ஸ்க்கு போய் சேரவே பல மாதங்கள் ஆகும். அதனால நாசா எவ்ளோ சீக்கிரம் முடியுமோ அவ்ளோ சீக்கிரம் சப்ளைஸ ரெடி பண்ணணும்னு முடிவு பண்றாங்க. இன்னொரு பக்கம் மார்க்குக்கு ஒரு நல்ல நியூஸ். அவர் மார்ஸ்ல வளர்த்த பொட்டேட்டோ பிளான்ட்ஸ் எல்லாமே நல்லா வளர்ந்துருச்சு. அத பார்த்ததும் மார்க்குக்கு அவ்ளோ சந்தோஷம். பெருசா வளர்ந்த பொட்டேட்டோஸ ஃபுட்டுக்காக எடுத்து வச்சுக்கிட்டு, சின்ன பொட்டேட்டோஸ மறுபடியும் வளர வைக்கிறாரு. இப்போ ஃபுட் ப்ராப்ளம் கொஞ்சம் சமாளிச்சாச்சு. ஆனா இன்னும் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. நாசாவ எப்படி கான்டாக்ட் பண்றதுன்னு. மார்க்குக்கு நல்லாவே தெரியும். எப்படியாவது நாசா கிட்ட பேசியே ஆகணும்னு. இல்லைன்னா என்னை யாராலும் காப்பாத்த முடியாது. அப்பதான் அவருக்கு ஒரு பழைய விஷயம் ஞாபகத்துக்கு வருது. 1997ல மார்ஸுக்கு அனுப்பப்பட்ட பாத்ஃபைண்டர் மிஷன். அத கண்டுபிடிச்சா நாசா கிட்ட மறுபடியும் கான்டாக்ட் பண்ண முடியும்னு நெனச்சு அந்த லொகேஷனுக்கு போறாரு. அங்க பாத்ஃபைண்டரையும் கண்டுபிடிச்சு அத எடுத்துட்டு வந்து கம்யூனிகேஷன் பண்ண முயற்சி பண்றாரு. பாத்ஃபைண்டர்லருந்து வர டெலிமெட்ரி சிக்னல்னா ஸ்பேஸ் கிராஃப்ட்லருந்து கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்கிற மாதிரி அனுப்பப்படும் டிஜிட்டல் தகவல். அந்த சிக்னல்ல இருக்கிற ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸ மார்க் டீகோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதிலிருந்து பாத்ஃபைண்டர் கேமராவ பயன்படுத்தி கம்யூனிகேஷன் பண்ண ஒரு வழியையும் கண்டுபிடிக்கிறாரு. கேமராவ குறிப்பிட்ட பொசிஷன்ல பாயிண்ட் பண்ணி, அதுக்கான நம்பர்ஸ் மற்றும் லெட்டர்ஸ கோடு மாதிரி பயன்படுத்தி மெசேஜ நாசாவுக்கு அனுப்புறாரு. நாசா அந்த இமேஜஸ டீகோட் பண்ணி மார்க் என்ன சொல்ல வரார்ன்னு புரிஞ்சுக்கிறாங்க.
ஒரு வழியா நாசாவும் மார்க் கிட்ட பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா, ஒவ்வொரு தடவையும் இப்படியே கோட் பண்ணிட்டு கம்யூனிகேஷன் பண்ண முடியாதுல்ல. அதனால நாசா என்ஜினியர்ஸ் ரோவரோட ஆப்பரேட்டிங் சிஸ்டம்க்குள்ள கிட்டத்தட்ட 15 லைன்ஸ் ஆஃப் ஹேக் கோட இன்சர்ட் பண்ண சொல்றாங்க. இப்ப கம்யூனிகேஷன் லிங்க் ரெடி ஆயிடுச்சு. எப்படின்னா, ரோவர்லருந்து பாத்ஃபைண்டரும், பாத்ஃபைண்டர்லருந்து நாசாவுக்கும். அப்போ நாசாவிலிருந்து மார்க்குக்கு ஒரு மெசேஜ் வருது. மார்க், சோல் 54லிருந்து நாங்க உன்ன வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஏரியாஸ் 4 வரைக்கும் உன்ன காப்பாத்த ஃபுட் சப்ளையும் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இந்த மெசேஜ கேட்டதும் மார்க்குக்கு வந்த சந்தோஷம் அளவே இல்ல. இத்தன நாளா மார்ஸ்ல தனியா இருந்த அவருக்கு, முதல் முறையா எர்த்ல இருந்து யாரோ தன்னோட நிலைமைய புரிஞ்சுகிட்டு இருக்காங்களேன்னு தெரிஞ்சிடுது. உடனே மார்க் கேட்கறாரு, "என்னோட க்ரூ மெம்பர்ஸ் கிட்ட நான் உயிரோட இருக்கேன்னு சொல்லிட்டீங்களா?" அதுக்கு பதிலா அவங்க இல்லைன்னு சொன்னத கேட்டதும், மார்க்குக்கு கோவம் வந்துடுது. அதுக்கப்புறம் பிரசிடென்ட் வந்து க்ரூ மெம்பர்ஸ்க்கு ஒரு வீடியோ மெசேஜ் அனுப்புறாரு. அந்த மெசேஜ்ல மார்க் உயிரோட இருக்கிறாரு. அவரு உயிரோட இருக்கிறது எங்களுக்கே 2 மாசத்துக்கு முன்னாட தான் தெரியும். ஆனா, இப்ப தான் எங்களால அவர் கூட கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடிஞ்சிருக்குது. இந்த விஷயத்த இப்ப உங்களுக்கு கேட்கறக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்தா எங்களுக்கு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு வீடியோவ கட் பண்றாரு. இந்த நியூஸ கேட்டதும் க்ரூ மெம்பர்ஸுக்கு மார்க் உயிரோட இருக்கிறாருன்னு தெரிஞ்ச சந்தோஷம் ஒரு பக்கம். அவர விட்டுட்டு வந்துட்டோமேன்னு ஒரு குற்ற உணர்ச்சி இன்னொரு பக்கம். அப்புறம் நாசா தொடர்ந்து மார்க் கிட்ட அப்டேட்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்ப மார்க் மார்ஸ்ல தான் வளர்த்த பொட்டேட்டோ பிளான்ட்ட ஃபோட்டோ எடுத்து நாசாவுக்கும் அனுப்புறாரு. இந்த பிளானெட்ல நான் தான் பாட்டனிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஃபோட்டோவ பார்த்து சந்தோஷமும் பட்டுக்கிறாரு. இத்தன நாளா தனியா மார்ஸ்ல போராடின மார்க்குக்கு, இப்ப அவனோட உயிர காப்பாத்த எர்த்ல ஒரு முழு டீமுமே வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்தது நாசாவுல மார்க்க எப்படி காப்பாத்துறதுன்னு பெரிய டிஸ்கஷன் நடந்துகிட்டே இருக்கு. நம்ம ஹீரோவுக்கு அடுத்த ஃபுட் சப்ளை அனுப்பணும். ஆனா அது மார்ஸுக்கு போய் சேர்றதுக்குள்ளயே நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற ஃபுட்டும் தீந்துரும். அதனால நாசா டைரக்டர்ஸ், சயின்டிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து எவ்ளோ சீக்கிரம் முடியுமோ, அவ்ளோ சீக்கிரம் சப்ளைய ரெடி பண்ணுங்கன்னு டீமு கிட்ட சொல்றாங்க. அதே நேரத்துல மார்க் கிட்ட இருந்து ஒரு ஃபோட்டோ கேட்கறாங்க. மார்க்கும் சீரியஸா இல்லாம ஹெல்மெட் போட்டுக்கிட்டு ஃபன்னியா ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புறாரு. ஆனா, அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் கூட நீடிக்கல. ஏர்லாக் உள்ள போகும்போது திடீர்னு பிரஷர் அதிகமாகி மார்க்க தூக்கி அடிக்குது. ஹெல்மெட்டும் டேமேஜ் ஆகுது. ஆக்ஸிஜன் லெவலும் வேகமா குறையுது. ஒரு வழியா மார்க் தன்னை ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிட்டு உள்ள வந்துடுறாரு. ஆனா, அங்க அவர் பார்த்தது இன்னொரு பெரிய அதிர்ச்சி. அவர் இத்தன நாளா கஷ்டப்பட்டு வளர்த்த பொட்டேட்டோ பிளான்ட்ஸ் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. இனிமேல் அவரு புதுசா பொட்டேட்டோஸ க்ரோ பண்ண முடியாது. அதாவது கையில இருக்கிற ஃபுட்ட மட்டுமே வைத்து அடுத்த மிஷன் வரைக்கும் சர்வைவ் ஆகணும். அதனால மார்க் ஃபுட்ட கவுண்ட் பண்ணி பார்க்கறாரு. முன்னாடி 3 பொட்டேட்டோ சாப்பிட்ட இடத்துல இப்போ ஒரே 1 பொட்டேட்டோ மட்டும் தான் சாப்பிடுறாரு. அதே நேரத்துல ஹெர்மஸ்ல இருக்கிற க்ரூ மெம்பர்ஸ்க்கு மார்க் கிட்ட பேச கம்யூனிகேஷன் கிடைக்குது. பல நாட்களுக்கு பிறகு க்ரூவோட குரல கேட்டதும் மார்க்குக்கு ஒரு பெரிய நிம்மதி. ஆனா, அந்த எமோஷனல் மொமெண்ட்டையும் அவங்க சீரியஸா வைக்கல. க்ரூல ஒருத்தர், "மார்க் உன்ன அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோம். ஏன்னா, உன்ன எங்களுக்கு பிடிக்கலன்னு" காமெடியா சொல்றாரு. அந்த ஒரு ஜோக்லயே இத்தன நாளா இருந்த டென்ஷன் கொஞ்சம் கொஞ்சமா உடைஞ்சு போகுது. எல்லாரும் சிரிச்சு பேசுறாங்க. அதுக்கப்புறம் மார்க் அந்த டேமேஜ்டு ஏர்லாக்க சரி பண்ணி, அடுத்த தடவ இதே மாதிரி பிரஷர் ப்ராப்ளம் வராத மாதிரி கரெக்ட் பண்ணிக்கிறாரு. நாசாவுக்கு இன்னொரு பெரிய ப்ராப்ளம். நம்ம கிட்ட இருக்கிற எந்த லான்ச் வெஹிக்கிள பயன்படுத்தினாலும் மார்ஸுக்கு போய் சேரவே 400 நாட்களுக்கு மேல ஆகும். அப்படின்னா, மார்க்குக்கு ஃபுட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு அந்த சப்ளையே போய் சேரும். அதனால நாசால இருக்க டைரக்டர்ஸ் வந்து 400 நாள எப்படியாச்சும் குறைக்க முடியுமான்னு பார்க்குறாங்க. அதுக்காக ஒரு சப்ளை ப்ரோப்ப ரொம்ப வேகமா தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சயின்டிஸ்ட் என்ன சொல்ல வராங்கன்னா, 3 டேஸ்ல ப்ரோப அசெம்பிள் பண்ண முடியும். ஆனா, அதுக்கப்புறம் 10 டேஸ்ல டெஸ்டிங், இன்ஸ்பெக்ஷன் அதெல்லாம் தேவைப்படும். மொத்தம் 13 நாள் தேவைப்படுது. அத கேட்ட டைரக்டர், மார்க் கிட்ட ஃபுட் ரொம்ப குறைஞ்சுகிட்டே இருக்கு. இந்த டெஸ்டிங்க ஸ்கிப் பண்ணி இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா லான்ச் பண்ண முடியாதான்னு கேட்கிறாரு. அங்க இருக்கிற சயின்டிஸ்ட் அப்படி பண்ணுனா ஃபெயிலியர் ஆகறக்கு சான்ஸ் இருக்குன்னு எச்சரிக்கிறாங்க. ஆனா, மார்க்க காப்பாத்த வேற வழியே இல்ல. ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும்னு முடிவு பண்றாங்க. ப்ராப்ப வேகமா ரெடி பண்ணி லான்ச்சும் பண்றாங்க. ஆரம்பத்துல எல்லாமே நல்லபடியா தான் போகுது. ஆனா, கொஞ்ச நேரத்திலேயே பூம்னு வெடிக்குது. ப்ராப் வெடிச்சு சிதறி கீழயும் விழுந்துடுது. நாசாவுல இருந்த எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சி. மார்க்குக்கு அனுப்ப வேண்டிய ஃபுட்டும் போச்சு. அவர காப்பாத்துற இருந்த ஒரு பெரிய வாய்ப்பும் போச்சு. அந்த நேரத்துல மார்க் ஒரு லெட்டர கமாண்டர் லூவிஸுக்கு எழுதுறாரு. ஒருவேள நான் திரும்பி வர முடியாம போயிட்டா, என் பேரன்ட்ஸ் கிட்ட நான் மார்ஸ்ல எப்படி வாழ்ந்தேன்? என்னென்ன பண்ணுனேன்? இந்த பிளானெட் எனக்கு எவ்ளோ பிடிக்கும்? இதையெல்லாம் நீங்க தான் சொல்லணும்.
அப்புறம் என்ன வளர்த்ததுக்கு அவங்களுக்கு என் நன்றியையும் சொல்லிக்கிறேன். கடைசியில ஐ அம் நாட் கிவிங் அப். கடைசி வரைக்கும் நான் போராடுவேன்னு லெட்டர முடிக்கிறாரு. அந்த சீன பார்க்கும்போது, மார்க்க எப்படியாவது காப்பாத்தணும்ப்பா அப்படின்னு நமக்குள்ளேயே ஒரு ஏக்கம் வந்துடும். சாவு ஒருத்தன ஒரே நொடியில கொல்லலாம். ஆனா, தான் சாகப் போறேன்னு தெரிஞ்சுகிட்டு வாழ்றது கொஞ்சம் கொஞ்சமா கொல்லும். அந்த நேரத்துல தான் இன்னொரு பெரிய திருப்பம். சீனாவுல இருக்கிற சயின்டிஸ்ட் மார்ஸோட சிச்சுவேஷன பார்த்துட்டு நாசாவ கான்டாக்ட் பண்றாங்க. எங்க கிட்ட ஒரு பெரிய ராக்கெட் இருக்கு. அதுல தேவையான சப்ளைஸ் எல்லாம் லான்ச் பண்ணிக்கலான்னு ஹெல்ப் பண்ண முன் வராங்க. இந்த விஷயம் வெளிய லீக் ஆகக்கூடாதுன்னு முடிவும் பண்ணிக்கிறாங்க. அப்பதான் ஒரு சின்ன பையன் மாதிரி இருக்கிற ஒருத்தர் உள்ள வராரு. அவரு பேரு ரிச்ன்னு சொல்லி அறிமுகப்படுத்திக்கிறாரு. அவரு டைரக்டர் கிட்ட போயி, "நீங்க எத்தன ப்ரோப் அனுப்புனாலும் மார்க்க சரியான நேரத்துல காப்பாத்த முடியாது. ஆனா என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு" சொல்றான். உடனே எல்லா சீனியர் சயின்டிஸ்ட்டையும் கூப்பிட்டு அவன எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாங்க. ரிச் சொல்ற பிளான் என்னன்னா, இன்னும் 3 மாசத்துல ஹெர்மஸ் எர்த் பக்கத்துல வரப்போகுது. அத எர்த்தோட கிராவிட்டிய யூஸ் பண்ணி மறுபடியும் மார்ஸ் பக்கம் திருப்பலாம். அதுக்கப்புறம் சைனா குடுக்குற ராக்கெட் மூலமா சப்ளைஸ ஹெர்மஸுக்கு அனுப்பணும். சப்ளைஸ எடுத்துட்டு ஹெர்மஸ் மறுபடியும் மார்ஸுக்கே போகும். அங்க போனதும் நம்ம ஹீரோ மார்ஸ்ல இருந்து ஒரு ராக்கெட் மூலமா ஸ்பேஸ்ல இருக்க ஆர்பிட்டுக்கு வந்துருவாரு. ஆனா அந்த ராக்கெட் ரொம்ப தூரம் போகாது. அதனால நம்ம ஹீரோவோட பாதையும், ஹெர்மஸோட பாதையும் சரியான இடத்துல, சரியான நேரத்துல சந்திக்க வைக்கணும். அப்பதான் ஹெர்மஸ் வந்து நம்ம ஹீரோவ ஸ்பேஸ்லயே கேட்ச் பண்ணி எர்த்துக்கு கூட்டிட்டு வரவும் முடியும். ஆனா, இதுல ஒரு சின்ன கால்குலேஷன் தப்புனாலும், நம்ம ஹீரோ மட்டுமல்ல, ஹெர்மெஸ் க்ரூவோட உயிரையும் ஆபத்துல தள்ளிவிடும். இன்னொரு பக்கம் நாசாவுல மார்க்க எப்படி காப்பாத்துறதுன்னு பெரிய டிஸ்கஷனே நடந்துட்டு இருக்கு. இப்போ நாசா முன்னாட 2டே ஆப்ஷன் தான் இருக்கு. ஒண்ணு நம்ம ஹீரோவுக்கு தொடர்ந்து சப்ளைஸ் அனுப்பி அடுத்த மிஷன் வரைக்கும் அவர சர்வை பண்ண வைக்கணும். இன்னொன்னு ஹெர்மெஸ மறுபடியும் மார்ஸுக்கே திருப்பி அனுப்பி, அங்க போயி நம்ம ஹீரோவ கூட்டிட்டு வரணும். ஆனா, ஹெர்மெஸ திருப்பி மார்ஸுக்கு அனுப்புனா, அதுல இருக்கிற 6 பேரும் தங்களோட எர்த்துக்கு திரும்புற வாய்ப்ப விட்டுட்டு, இன்னும் பல மாதங்கள் ஸ்பேஸ்லயே இருக்க வேண்டிய நிலை வந்துடும். அதனால நாசா டைரக்டர் இந்த முடிவ நம்ம எடுக்க முடியாது. 6 பேரோட உயிரையும் இப்படி ரிஸ்க் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. ஆனா, இந்த விஷயம் ஹெர்மெஸ்ல இருக்கிற க்ரூ மெம்பர்ஸுக்கெல்லாம் தெரிஞ்சிடுது. அப்போ கமாண்டர் ஒரு விஷயத்த கிளியரா சொல்றாங்க. இந்த முடிவ நான் மட்டும் தனியா எடுக்க மாட்டேன். நம்ம 6 பேரும் சேர்ந்து தான் முடிவு பண்ணணும்னு சொல்றாங்க. எல்லாரும் யோசிச்சு பார்க்குறாங்க. மார்க்க எப்படியாவது மார்ஸ்லருந்து கூட்டிட்டு தான் நம்ம பூமிக்கு போகணும்னு முடிவு பண்ணிக்கிறாங்க. இப்போ ஹெர்மஸ் மறுபடியும் மார்ஸ் பக்கம் திரும்புது. அதே நேரத்துல நம்ம ஹீரோவுக்கும் எர்த்லருந்து ஒரு புதிய இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. அடுத்த மிஷன் லேண்ட் ஆகப் போற இடத்துக்கு நம்ம ஹீரோ போயே ஆகணும். ஏன்னா, அந்த இடத்துல ஏற்கனவே எம்ஏவிய கொண்டு போய் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அத யூஸ் பண்ணி தான் நம்ம ஹீரோ மார்ஸ்லருந்து மேல கிளம்பி ஸ்பேஸ்ல ஹெர்மெஸ மீட் பண்ணணும். ஆனா, அந்த இடம் நம்ம ஹீரோக்கு இருக்கிற இடத்துலருந்து ரொம்ப தூரம். அதனால மார்க் தன்னோட ரோவர எடுத்துக்கிட்டு அந்த நீண்ட பயணத்த ஆரம்பிக்கிறாரு. வாட்டர், ஆக்ஸிஜன், ஃபுட் உயிர் வாழறக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. போற வழியில சோலார் பேனல்ஸ வெளிய எடுத்து ரோவரையும் ரீசார்ஜ் பண்ணணும். பல மணி நேரம் ரோவர ஓட்டணும். சோர்வா இருந்தா அதுக்குள்ளேயே தூங்கணும். எழுந்ததும் மறுபடியும் அதே பயணம். ஆனா மார்க்குக்கு வேற வழியே இல்ல. அவரோட ஒரே கோல் அந்த லேண்டிங் சைட்ட போய் அடையணும். அதே நேரத்துல ஹெர்மெஸோட க்ரூ மெம்பர்ஸ் தங்களோட ஃபேமிலி கிட்ட சந்தோஷமா வீடியோ கால் பேசிட்டு இருக்க மாரி காமிக்கிறாங்க. அப்பதான் இன்னொரு பெரிய ப்ராப்ளம். ஹெர்மெஸ் நேரடியா மார்ஸோட ஆர்பிட்டுக்குள்ள போக முடியாது. அப்படி போனா மறுபடியும் எர்த்துக்கு திரும்ப தேவையான ஃபியூவல் அவங்க கிட்ட இல்ல. அதனால ஒரு பிளான் போடுறாங்க. நம்ம ஹீரோவ மார்ஸ்ல இருந்து மேல அனுப்பி ஸ்பேஸ்ல இருக்கிற ஹெர்மெஸ் இருக்கும் இடத்துக்கு கொண்டு வரணும். அதுக்காக ஏற்கனவே மார்ஸ்ல இருக்கிற எம்ஏவிய நம்ம ஹீரோ யூஸ் பண்ண போறாரு. ஆனா அந்த எம்ஏவி ஆரம்பத்துல 6 பேர மார்ஸ்ல இருந்து மேல கொண்டு வரதுக்காக டிசைன் பண்ணப்பட்டது. ஆனா இப்போ அதுல போறது நம்ம ஹீரோ ஒருத்தர் மட்டும் தான். அதனால நாசா ஒரு முடிவு பண்றாங்க. எம்ஏவில எதையெல்லாம் கழட்ட முடியுமோ அதையெல்லாம் கழட்டிடலாம். தேவையில்லாத எக்யூப்மென்ட்ஸ்கள ரிமூவ் பண்றாங்க. விண்டோஸு, நோஸ் ஏர்லாக்கு, ஹெவி கவரு இப்படி நம்ம ஹீரோவுக்கு தேவையில்லாத எடையெல்லாம் குறைக்கிறாங்க. மேல இருக்கிற ஹெவி கவர கூட எடுத்துட்டு, அதுக்கு பதிலா லைட் வெயிட் மெட்டீரியல வைக்கிறாங்க. ஏன்னா, எம்ஏவில எவ்வளவு லைட்டா இருக்குதோ, அவ்வளோ வேகமா மேல போக முடியும். நம்ம ஹீரோ இத தனியா கண்ட்ரோல் பண்ண போறதில்ல. ஹெர்மெஸ்ல இருக்கிற க்ரூ மெம்பர்ஸ் தான் மேல இருந்து எம்ஏவியோட பயணத்த கைட் பண்ண போறாங்க. இதெல்லாம் கேட்ட மார்க்குக்கு, என்ன என்ன ஒரு டப்பாக்குள்ள போட்டு ஸ்பேஸ்ல அனுப்ப போறீங்களான்னு கலாய்க்கிறாரு. ஆனா, உயிரோட இருக்கணும்னா இதுதானே ஒரே சான்ஸு. அதனால எர்த்லருந்து வந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏத்த மாதிரி எம்ஏவிய தயார் பண்ணிட்டு,
இப்ப நான் தான் ஸ்பேஸுக்கு போற ஃபாஸ்டஸ்ட் மேனுன்னு சொல்லி கிளம்ப தயாராகுறாரு. ஹெர்மஸ்ல ஃபைனல் ரெஸ்க்யூ பிளான் போடுறாங்க. நம்ம ஹீரோ சரியான வேகத்துல வந்து சரியான இடத்துல என்ஜின ஷட் டவுன் பண்ணணும். அப்பதான் கமாண்டர் கேபிள் மூலமா வெளிய வந்து மார்க்க பிடிக்க முடியும். ஒரு சின்ன கால்குலேஷன் தப்புனாலும் மார்க்க மிஸ் பண்ணிடுவாங்க. அந்த நேரத்துல பைலட் மார்க் ஆர் யூ ரெடின்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோ ஐ அம் ரெடி எனக்காக திரும்பி வந்ததுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்றாரு. அப்பதான் கமாண்டரோட குரல் மார்க்குக்கு கேக்குது. அந்த குரல கேட்டதும் மார்க்குக்கு சந்தோஷமும், அழுகையும் ஒரே நேரத்திலேயே வந்துடுது. இத்தன நாளா மார்ஸ்ல தனியா இருந்தவருக்கு, "என்ன காப்பாத்த என் க்ரூ மெம்பர்ஸ் திரும்பி வந்துட்டாங்கப்பா" அப்படிங்கிற அந்த ஒரு குரலே அவருக்கு பெரிய நிம்மதியா இருக்கு. இப்ப எல்லாமே ரெடியா இருக்கு. கமாண்டர் வந்து கோன்னு சொல்றாங்க. அடுத்த நொடி நம்ம ஹீரோவோட எம்ஏவி மார்ஸ்ல இருந்து மேல கிளம்புது. ஆனா லான்ச் ஆன வேகத்துல ஏற்பட்ட அதிர்ச்சியால மார்க் அப்படியே மயங்கிடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அவர் கண் முழிக்கிறார். அப்போ ஹெர்மஸ்ல இருந்து ஒரு பெரிய ப்ராப்ளத்த சொல்றாங்க. நம்ம ஹீரோ சந்திக்க வேண்டிய இடத்துக்கும், நமக்கும் இன்னும் 68 மீட்டர்ஸ் பெர் செகண்ட் வேக வித்தியாசம் இருக்கு. அதாவது அவங்க 2 பேரும் ஒரே இடத்த நோக்கி போயிட்டு இருந்தாலும், அவங்களுடைய வேகம் மேட்ச் ஆகல. இன்னும் 39 மினிட்ஸ் மட்டுமே இருக்கு. இந்த வேக வித்தியாசத்த சரி பண்ணலேன்னா, ஹெர்மஸால நம்ம ஹீரோவ கேட்ச் பண்ணவே முடியாது. அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு கிரேசி ஐடியாவ சொல்றாரு. என்னோட ஷூட்ல ஒரு ஹோல் போட்டு, உள்ள இருக்கிற காத்த வெளிய விட்டா, அந்த காற்று என்ன எதிர் திசையில புஷ் பண்ணும். நான் அயர்ன் மேன் மாதிரி உங்ககிட்ட வந்துடுவேன். க்ரூக்கு மொதல்ல கேட்க அதிர்ச்சியாக இருந்தாலும், அந்த ஐடியாக்குள்ள இருக்கிற சயின்ஸ புரிஞ்சுக்கிறாங்க. காற்ற ஒரு பக்கமா வேகமா வெளியேற்றினா, அதுக்கு எதிர் திசையில ஒரு தள்ளும் சக்தி கிடைக்கும். நம்ம ஹீரோக்கு இதே பிரின்சிபல் வேலை செய்யும்னா, ஹெர்மஸுக்கும் இத யூஸ் பண்ணலாமேன்னு முடிவு பண்றாங்க. அதுக்காக ஹெர்மஸ்ல இருக்கிற ஏர்லாக்க பயன்படுத்துறாங்க. அதுக்குள்ள ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸையும் வைக்கிறாங்க. அது வெடிச்சதும் உள்ள இருந்த காற்று ஒரே நேரத்துல வெளியேறுது. காற்று வெளியேறதால ஹெர்மஸுக்கு எதிர் திசையில ஒரு சிறிய தள்ளும் சக்தி கிடைக்குது. அந்த சின்ன மாற்றமே போதுமே, ஹெர்மஸோட பாதையும் வேகமும் மாறிடுச்சு. இப்ப நம்ம ஹீரோவ சந்திக்க வேண்டிய இடத்துக்கு பக்கமா அது நெருங்க ஆரம்பிக்குது. இப்போ நம்ம கமாண்டர்ஸ் கேபிள் மூலமா ஸ்பேஸுக்கு வெளிய வந்துடுறாங்க. நம்ம ஹீரோவும் எம்வேவிலிருந்து வெளிய வந்து ஹெர்மஸ் பக்கமா அவரும் மிதந்துட்டு வந்துட்டு இருக்காரு. கமாண்டர் நம்ம ஹீரோவ பிடிக்க முயற்சி பண்றாங்க. ஆனா முதல் முயற்சியில மிஸ் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோவோ இன்னும் தூரமா போயிட்டு இருக்காரு. அடுத்த முயற்சியில நம்ம ஹீரோ எப்படியோ கேபிள புடிச்சிடுறாரப்பா. கமாண்டரோ எப்படியோ அவர இழுத்து ஹெர்மஸ்குள்ள கொண்டு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ உள்ள வந்ததும் அவரோட க்ரூ மெம்பர்ஸ்க்கு இருக்கிற சந்தோஷம் சொல்லிக்கவே முடியாது. அடுத்த நொடியிலேயே நாசாவுக்கு மெசேஜ் போகுது. "வி காட் ஹிம்." அவ்வளோதான். பூமியில இருந்த எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். பல மாதங்களா மார்ஸ்ல தனியா போராடிட்டு இருந்த நம்ம ஹீரோவுக்கு கடைசியில உயிரோட திரும்பி வந்துட்டாரு. ஹெர்மஸ் க்ரூவும் எர்த்துக்கு திரும்பி தங்களோட ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கிற மாரி காமிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோவோட ஸ்டோரி அங்க முடியல. எர்த்துக்கு வந்த பிறகு புதிய அஸ்ட்ரோனட்ஸ்க்கு ட்ரெய்னிங் குடுக்குற மாரி நம்ம ஹீரோவ பார்க்குறோம். அப்போ அவர் சொல்ற ஒரு விஷயம் தான் இந்த முழு கதையோட மீனிங்காவே இருக்கு. "நீ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டா முதல்ல அங்கிருந்து தான் ஆரம்பிக்கணும். கணக்கு போடு. ப்ராப்ளம புரிஞ்சுக்கோ. அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடி. அடுத்த ப்ராப்ளம் வரும். அதையும் சால்வ் பண்ணு. இப்படியே ஒவ்வொரு பிரச்சனையையும் சால்வ் பண்ணிக்கிட்டே போனா, கடைசியில நீ உயிரோட வெளிய வரலாம். அதுதான் நம்ம ஹீரோவோட சர்வைவல் ஸ்டோரி. ஒரு மனிதன் மார்ஸ்ல தனியா மாட்டிக்கிட்டாரு. ஆனா, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் தேடிக்கிட்டே இருந்ததால, கடைசியில பூமிக்கே திரும்பி வந்துட்டாரு. ஆனா, மனிதர்களோட மார்ஸ் பயணம் இதோட முடியல. அடுத்த ஏரியாஸ் 5 மிஷனுக்கு புதிய க்ரூ தயாராகுது. இந்த தடவ ஒரு முடிவு மட்டும் உறுதி. மார்ஸுக்கு போற எல்லா க்ரூ மெம்பர்ஸையும் பத்திரமா எர்த்துக்கு கூட்டிட்டு வரணும். கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகுது. 3, 2, 1 ஏரியாஸ் 5 மிஷன் விண்ண நோக்கி கிளம்புது. வாங்க, இந்த படத்தோட 3 இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட்ஸ பத்தி பார்க்கலாம். 1 நாசா சயின்டிஸ்ட் இந்த படத்துக்காக டெக்னிக்கலா அட்வைஸ் குடுத்திருக்காங்க. 2வது என்னன்னா, மார்ஸ்ல பொட்டேட்டோ வளர்க்கறது உண்மையிலேயே நாசா ஆராய்ச்சி பண்ற ஒரு பாசிபிலிட்டி இருக்காம். 3வதா படத்துல வர்ற பாத்ஃபைண்டர் 1997ல மார்ஸுக்கு போன உண்மையான நாசா மிஷன். இந்த படம் நான் சொல்ற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த சுவாரஸ்யமான படத்துல சந்திக்கிறேன். பாய்.